السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: نور الحكمة الجوع. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வள்ளல் கோமானை போற்றி வழிமாறுகளின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஜுமாதல் ஊலா என்று சொல்லப்படுகின்ற முதல் பனித்துளி குளிர்ச்சியான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய இரண்டாவது வாரத்தில் புனிதமான இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் அல்லாஹுக்கும் அவனுடைய இறை தூதருக்கும் அடிபணிந்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற இறைநேச செல்வர்களின் வாழ்க்கையின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். இந்த இரண்டிற்கும் நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் நன்றி செலுத்துவதில் நாம் அர்ப்பணித்தாலும் அல்லாஹ் செய்த நிஅமத்திற்கு முழுமையாக நன்றி செலுத்தியவர்களாக நம்மால் ஆகிவிட முடியாது. என்றாலும் அல்லாஹ் தஆலா முஃமின்களாகிய நம் அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான நடைமுறைகளை கையாண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகில் வாழ்வதற்குண்டான சில விதிமுறைகளை அமைத்து தந்திருக்கிறான். அந்த விதிமுறைகளின்படி இந்த உலகில் நாம் வாழ்ந்தால்தான் அல்லாஹ்விற்கு முழுமையான, அல்லாஹ்விற்கு பிடித்தமான அடியார்களாக இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்மால் நிற்பதற்கு தகுதி பெற்றவர்களாக நாம் ஆகின்றோம். அந்த வகையில் அந்த விதிமுறைகளின்படி தற்போது உள்ள கால சூழலில் உலகத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளினுடைய அரசு விதிகளின்படி நம்முடைய வாழ்க்கையை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு சில விதிமுறைகள் தரப்பட்டுள்ளன.
அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் நவம்பர் நாளை 1ஆம் தேதி முதல் இந்திய கண்டம் முழுவதுமே இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆலோசனையின்படி நமக்கெல்லாம் இந்த இந்திய நாடு கொடுத்திருக்கக்கூடிய ஓட்டுரிமை, அந்த ஓட்டுரிமைக்கான ஆவணங்கள் நாளையிலிருந்து சரிபார்க்கப்படுகிறது. இந்த ஆவணங்களை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்றிலிருந்தே அதற்கான எல்லா விதமான அறிவிப்புகளும் நாளேடுகளிலும் வலைத்தளங்களிலும் பத்திரிகைகளிலும் அதுபோல நம்முடைய பேச்சுவார்த்தைகள் என்ற அடிப்படையிலும் எல்லோரும் பேசிக்கொண்டு வருகிறோம். இதுவெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். அந்த வகையில் இப்படிப்பட்ட வாக்குரிமையை இஸ்லாம் எப்படி நமக்கு அமைத்து தந்திருக்கிறது? இந்த உலகம் வாக்குரிமையை எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறது? இந்த இரண்டையும் இந்த ஜும்ஆவினுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமான காலகட்டத்தில், வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஆபத்தான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படையில் வாக்குரிமையை எப்படிப்பட்ட தகுதிகளில் பார்க்கிறது என்று சொன்னால் 5 விதமான அம்சங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 1890ஆம் வருடத்திலிருந்து ஆய்வு செய்து 1930ஆம் வருடத்தில் அது வெளியிடப்பட்டது. அந்த வகையில் இந்திய துணைக்கண்டம் 1947இல் சுதந்திர தினத்தை அடைந்தது. 1950ஆம் வருடத்தில் இந்திய நாடு குடியரசாக மாறியது. இப்படிப்பட்ட அடிப்படையில் தான் 2025ஆம் ஆண்டு நாம் இந்த ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடியவர்களாக வந்து இருக்கின்றோம். இந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலையில் அடிப்படையில் 5 தகுதிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வாக்குரிமைக்காக வேண்டிய 5 தகுதிகள். 1, சொத்துரிமை பெற்றவராக இருக்க வேண்டும். முதல் தகுதியே சொத்து இருக்கணும். 2வது கல்வி தகுதி. 3வது பாலின தகுதி. 4வது வயது தகுதி. 5வது தேசிய தகுதி. இந்த 5மே இருந்தால்தான் வாக்குரிமையை அவரால் பெற முடியும் என்று இப்போது உள்ள இன்ஷா அல்லாஹ் நாளை 1ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கின்ற அந்த ஓட்டுரிமைக்கான ஆவணங்களை இப்படிப்பட்ட அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். சரி, அவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக அவர்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வும் தூதரையும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாக்குரிமையை நமக்கு தருகிறது? இஸ்லாம் எப்படிப்பட்ட அம்சங்களை வாக்குரிமைக்கான தகுதிகளாக நமக்கு காட்டுகிறது என்பதை இந்த ஜும்ஆவினுடைய சிந்தனையில் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய கட்டாய சூழலில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆலோசனையின்படி 5 தகுதிகள். நம்முடைய இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் வாக்குரிமைக்கான தகுதிகள் 4ஆக
இஸ்லாம் வகுத்து தருகிறது. அது எப்படி தெரியுமா? நம்முடைய பிறந்ததிலிருந்து நாம் வஃபாத் ஆகின்ற வரை உள்ள நம்முடைய உடல் தகுதி, நம்முடைய நடைமுறை, நம்முடைய எல்லா விதமான செயல்முறை, இதையெல்லாம் பார்த்து மார்க்கம் 4 அம்சங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்ன தெரியுமா? ஷஹாதத், இரண்டாவது ஷஃபாஅத், மூன்றாவது அமானத், நான்காவது வக்காலத். இதுதான் இஸ்லாம் பார்க்கக்கூடிய வாக்குரிமைக்கான தகுதிகளாக இருக்கின்றது. ஷஹாதத், ஒரு மனிதர் வாக்குரிமைக்கான தகுதி எப்போது பெறுகிறார் என்று சொன்னால், அவர் ஒரு விதமான பிரச்சனை வருகிற போது சாட்சியாளராக இருப்பதற்கு தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். சாட்சியாளராக இருக்கணும்னா என்ன தெரியுமாங்க? அவருடைய வாழ்க்கையில பெரும்பாலும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நேர்மையானவராக வாழக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். நேர்மையை தவறி வாழக்கூடியவராக அவர் இருக்கக்கூடாது. அவருடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹராமான முறையில் சம்பாதித்து பெரிய ஒரு அந்தஸ்துடையவராக அவரை காட்டிக்கொள்வதில் சாட்சியாளராக இருப்பதற்கு தகுதி என்று அவரை அழைத்து கொண்டு வந்துவிட முடியாது. பேச்சில் உண்மை, வாக்களிப்பதில் உண்மை, சம்பாத்தியத்தில் நேர்மை, இதுவெல்லாம் அவர் இருக்க வேண்டும். அதுதான் ஷஹாதத்துக்கான தகுதி. இவர் சாட்சியாளராக இருப்பதற்கு தகுதி இதுதாங்க அப்படின்னு அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தின்படி மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய உயர்ந்த தகுதி பாருங்க. அந்த இடத்திலேயே ஒரு சில மனிதர்கள் அடிபட்டு போய்விடுவார்கள். அதனாலதான் கடன் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, திருமணத்தினுடைய ஒப்பந்தத்தினுடைய சமயமாக இருந்தாலும் சரி, சாட்சியாளர்களை அழைத்து கொண்டு வருகிற போது அவரிடத்தில் பேச்சில் உண்மை, வாக்களிப்பதில் உண்மை, சம்பாத்தியத்தில் உண்மை, நேர்மையாக அவர் இருப்பது, இதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் அவர்களை சாட்சியாளர்களாக அழைத்து கொண்டு வர வேண்டும். சும்மா போற போக்குல யாரையும் கொண்டு வந்து நிறுத்திவிட முடியாது. வலா தக்துமு ஷஹாதா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2-3 ஆயத்துகளுக்கு முன்புள்ள ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை வலா தக்துமு ஷஹாதா, சாட்சியத்தை மறைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மிரட்டலாக அந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறார். அந்த வார்த்தையை வைத்துதான் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், வாக்குரிமைக்கான முதல் தகுதியே அவர் சாட்சியம் அளிப்பதற்குண்டான தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். ஆனா உலகத்தினுடைய கண்ணோட்டத்தில் பாருங்கள், முதல்ல சொத்து இருக்கணும்னு சொல்லுது. உலகத்தினுடைய கண்ணோட்டத்தில் காசு பணம் இருந்தா அவரு சாட்சி சொல்வதற்கு வாக்குரிமைக்கான தகுதி அவர் பெற்றவராக அவர் ஆகிவிடுகிறார் என்பதாக உலகத்தினுடைய கண்ணோட்டம் சொல்கிறது. ஆனால் மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்தில் உன்னுடைய பணங்காசுகள், உன்னுடைய செல்வாக்குகள் எதுவுமே தேவையில்லை. நீ முதலில் புனிதமான மனிதனாக இந்த உலகில் நீ வாழ்கிறாயா என்பதை உன்னையே நீ சோதித்துக்கொள் என்ற அடிப்படையில் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வாக்குரிமைக்கான முதல் தகுதி ஷஹாதத் என்று சொல்லப்படுகின்ற சாட்சியம் அளிப்பதற்குண்டான தகுதி அவர் பெற்றவராக இருக்க வேண்டும். இரண்டாவது ஷஃபாஅத், ரெக்கமெண்டேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா? ஏதாவது ஒரு கல்வித்தரத்தை நாம் அடைவதற்காக வேண்டி, ஏதாவது ஒரு ஆதாயத்தை நாம் அடைவதற்காக வேண்டி யாரையாவது ஒருவரை கொண்டு வந்து நிப்பாட்டி
இவருடைய சப்போர்ட்ல எனக்கு இந்த சீட்டை கொடுங்க என்றெல்லாம் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணி கேட்போம் இல்லையா? அந்த வகையில சாட்சியம் என்கின்ற தகுதிக்கு அடுத்த தகுதி அவர் ரெக்கமெண்டேஷன், ஷஃபாஅத், சிபாரிசு உண்டான தகுதியில் அவர் இருக்க வேண்டும். இவரை தாங்க நான் என்னுடைய சப்போர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவில் அவர் வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அமானிதத்தை பாதுகாப்பதற்குண்டான தகுதியில் அவர் இருக்க வேண்டும். நான்காவது, வகாலத், பொறுப்பு கொடுத்தால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடியவராக இவர் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஷஹாதத், ஷஃபாஅத், அமானத், வகாலத், இந்த நான்கும் இருந்தால்தான் ஒருவர் வாக்குரிமைக்கான தகுதியை அவர் பெறுகிறார் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த வகையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபுலக தேசம் எப்படி பார்த்ததோ, அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய இடத்திற்கு வந்த ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அத்துணை குலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லப்படுகின்ற நேரிய வழி பெற்ற நேர்மையான சஹாபாக்கள், 4 கலீஃபாக்கள் கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிலை பெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 நேர்வழி பெற்ற கலீஃபாக்களை தான் தங்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் முதல் தரம் கொடுத்தது ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது தரம் ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மூன்றாவது தரம் ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான்காவது தரம் ஹஜரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதெல்லாம் நாம் இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நம்முடைய வாக்குரிமையை சாதாரணமான இந்த உலக ஆதாயத்திற்காக விட்டுவிட்டு தகுதியில்லாத ஒருவரை அதிகாரத்தில் நாம் வைப்பதற்கு முற்பட்டு விடுகிறோம். அது எப்படிப்பட்ட குற்றம் தெரியுமா நமக்கு? அது ஈமானிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் நினைப்பது போல் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். இது வெளிரங்க அர்த்தம். உள்ரங்க அர்த்தம் என்ன தெரியுமா? அது தெரிந்துவிட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை சொல்வது நாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை நாம் பெற்று விடுவோம். என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ரங்க அர்த்தம், யா அல்லாஹ், என்னிடத்தில் இருப்பதெல்லாம் நீ மட்டும்தான், உன்னை தவிர வேறு எதுவும் என்னிடத்தில் கிடையாது. எனக்கு வழிகாட்டியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள், வேறு யாரும் எனக்கு கிடையாது. என்னிடத்தில் இருப்பதெல்லாம் நீ ஒருவன் மட்டும்தான், எனக்கு வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற உணர்வோடு மனதால் உறுதிப்படுத்தி நாவால் சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம் இன்றைக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் தெரியுமா? யா அல்லாஹ், என்னிடத்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசாபாசங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன, உலகத்தினுடைய எல்லா பொருட்களும், வசதி வாய்ப்புகள், பணம் காசுகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நீ மட்டும் என்னிடத்தில் இல்லை. யா அல்லாஹ், நீ மட்டும் என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் ஹலாலை விட்டுட்டு ஹராமை எனக்கான சப்பக்கட்டான காரணங்களை கூறிக்கொண்டு ஹராமை கூட ஹலாலாக நினைத்து ஹலாலாக சொல்லி நான் இன்றைக்கு வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறேன்.
அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் இருந்திருந்தா ஹராமை விட்டுட்டு ஹலாலை மட்டுமே பேணி வாழக்கூடியவனாக நான் இருந்திருப்பேன். அப்ப நம்மள்ட்ட என்ன நிலை இருக்கிறது? எல்லாமே இருக்கிறது யா அல்லாஹ், நீ மட்டும் என்கிட்ட இல்லை. இந்த உலகத்துல யாரையெல்லாம் தலைவனாக ஏற்றுக்கொள்ள கூடாதோ அவனையெல்லாம் தலைவனாக ஏற்று அவன் போன பாதையிலே நான் போகின்றேனே தவிர, நீ எனக்கு யாரை வழிகாட்டியாக ஆக்கி தந்தாயோ அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய தலைவன் என்று நான் சொல்லிக் கொள்கிறேனே தவிர, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறையான வாழ்க்கையை நான் எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக இல்லை என்ற ஒரு உணர்வோடு என்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய நாவிலே சொல்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை உண்மையான அர்த்தத்துல சொல்றோமா பொய்யான அர்த்தத்துல சொல்றோம்? அதனாலதான் ஆன்மீகவாதிகள் சூஃபிகளான பெருந்தகைகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இப்போது உள்ள காலகட்டத்தில் முஃமின் சொல்லிக் கொள்கிறார். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தை ஹுவ காயிலுஹா, அது அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அது சொல்லில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர செயலில் இல்லை. அப்ப அவர் உண்மையை சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி பொய் தான் சொல்றார். என்ன ஹஜ்ரத், தஸ்பீஹ் பிடிச்சி அல்லாஹ்வுக்காண்டி ஒரு பள்ளிக்கு வந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றெல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் பொய்யா? ஆமாங்க. ஏன்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிலைமையே என்ன? நம்முடைய தவறுகளை கூட நமக்காக வேண்டி சப்பக்கட்டான காரணங்களை சொல்லி தவறை கூட சரி என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன தகுதி இருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு என்று சூஃபிகளான இமாம் பெருந்தகைகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில வாக்குரிமைக்கான தகுதி இந்த இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் 5 விதமான தகுதிகளோடு நம்மை பார்க்கிறது. அந்த தகுதிகள் நம் இடத்தில் இருக்கிறது. ஒன்று சொத்துரிமை, இன்னொன்று கல்வி தகுதி, இன்னொன்று பாலின தகுதி, இன்னொன்று வயது தகுதி, இன்னொன்று தேசிய தகுதி. இப்படிப்பட்ட 5 தகுதிகள் நம் இடத்தில் இருக்கிறது. நாம் வாக்குரிமைக்கான எல்லா விதமான தகுதிகளை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வாக்குரிமையை நாம் விட்டுவிடக் கூடாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு தகுதியை நாம் பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வஃபாத்திற்குள்ளாக யா அல்லாஹ் இந்த உலகில் எப்படி ஒரு முஃமின் வாழ வேண்டும் என்று உன்னுடைய வழிகாட்டியான எங்களின் உயிரினும் மேலான உத்தம திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்வுரிமையை நாங்கள் வாழ்ந்து காட்டி எங்களுடைய வஃபாத்தினுடைய தனத்தில் அந்த நேரத்தில் எங்களுடைய நாவில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு கடைசி வார்த்தையாக அந்த கலிமாவோடு நாங்கள் முடித்து மரணிப்பதற்குண்டான அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக என்று ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு துஆ செய்ய வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அல்லாஹும் ரசூலும் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதிலும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடி